வணக்கம்ங்க. சாப்பாட்டுக்கு பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டைப்பயிறு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு தாளிப்பழத்தை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பாருங்கள் 2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பூண்டு ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி இதனோட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் தட்டைப்பயிறு வந்துட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. கொத்தவரங்காய் பாருங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்துட்டு இதனோட சேர்த்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க. அடுத்ததாக வந்துட்டு பாருங்கள் நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதனோட வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த கிரேவி பார்த்துக்கு வர வரைக்கும் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது பாருங்கள் நல்லா வந்துட்டு நம்ம தட்டைப்பயிறு கொத்தவரங்காய் ரெடி ஆகிடுச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.